அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் நலம்தானே? அந்த நலத்தோடு இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைந்து எல்லோர் வாழ்விலும் நல்ல செய்திகளும் ஆரோக்கியமும் வந்து சேர வேண்டும் என்று அந்த வல்லரவனை வேண்டிக் கொண்டு இன்றொரு சிறு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன் எனது கைத்தொலைபேசி தவறி போய்விட்டது. அது எங்குதான் போனது என்று கூட நான் அங்கும் இங்குமாக தேடி அலைந்தேன். ஆனால் நான் அடிக்கடி நெதர்லாந்தில் உள்ள நூல் நிலையத்துக்கும் போகிறது, இந்த புத்தக கடைகளுக்கும் போகிறது. அங்கு நாங்கள் மொழி புத்தகங்களை நாங்கள் படிப்பதை விட சில காட்சிகளையும் அந்த சிறுவர் முதல் பெரியோர்கள் வர அந்த இருக்கிற அந்த புத்தக கடை நன்கு அறிமுகமான புத்தக கடை, நல்ல ஊழியர்கள் நல்ல அன்பாக நம்மளை வரவேற்பார்கள். பல 25 வருடங்களுக்கு மேலாக அந்த கடை நமக்கு நட்பு உண்டு. அப்போது அங்கே போட்டோ பிரதி பண்ணுறதுக்கு அன்று நான் சென்றிருந்த போது என்னுடைய போனை அங்கே தவற விட்டுட்டேன். திருப்பி நான் வீடு வந்து நான் தேடிய போது காண இல்லை. அப்போ எனக்கு செய்தி வந்தது, மில்லஞ்சின் மூலமாக செய்தி வந்தது, உங்களுடைய போனை நீங்கள் அங்கே தவற விட்டுட்டீங்க, வந்து எடுங்கோன்னு. திருப்பி நான் உடனடியாக போய் அந்த ஊழியருக்கு தேங்க்ஸ் பண்ணி நன்றி தெரிவித்து, இது மிக சிறப்பான ஒரு பணி, ஆனால் நான் உங்களிடத்துல வச்சதை பற்றி நமக்கு தெரியல, நீங்கள் செய்தி போட்டபடியால் நிச்சயம் அங்கே இருக்குது என்று நான் வந்தேன் என்று அவருக்கு கைலாக கொடுத்து, நெதர்லாந்து கடனி அவர் கைலாக கொடுத்து அவரை மதிப்பளித்தேன். நான் நன்றி என்று அவருக்கு பலமுறை சொன்னேன். அப்போது நான் உங்களோட கடையை நான் ஒரு படம் பிடிச்சி உங்களோட நன்றி கடனுக்காக ஒரு விளம்பரப்படுத்தல் மாதிரி, ஒரு அறிமுகம் செய்து வைக்கிற மாதிரி நான் படம் எடுக்க போறேன்னு சொன்ன போது, நீங்கள் உள்ளுக்குள்ள எடுக்கிறத விட இந்த முன்பக்கத்தால் லான்ஃபன் புக் ஆண்டல் நெதர்லாந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற கடை, அங்கே அவர்கள் நான் நீங்கள் செய்த நன்றி கடனுக்காக எனது பொழுதுபோக்கும் கூட சில காணொளிகளை பதிவு செய்கிறது, அவரை விருப்பம் அறிஞ்சு அவரை கேட்டு இது நாங்கள் வெளியிடலாமா என்று கேட்டுத்தான் நாங்கள் அதை பிரசுரிக்கிறது. எனது முகமனில் ஒரு சில விளம்பரங்கள் மாதிரி வந்திருக்கும். அதால் நமக்கு எந்த ஒரு வருவாயோ ஒன்றும் இல்லை. பலர் அதை அறிஞ்சு இப்படி ஒரு கடை இருக்குது, அங்கே இலகுவாக பிரிண்ட் பண்ணலாம், பிரதி பண்ணலாம், அது உங்களுக்கான புத்தகங்கள். இப்போ நெதர்லாந்தில் நம்ம புலம்பெயர்ந்து வாழ்கிற குழந்தைகள் இருந்த சிறுவர் முதல் நெதர்லாந்தில் டச்சில் ஏதாவது மொழியில் அந்த நூலில் எழுதப்பட்ட அந்த புத்தக கடையில் இருக்குது. பல வகையான பல புத்தகங்கள், கொப்பிகள், பல பாடசாலைகளுக்கான தேவையானது எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கடையோட அந்த விலாசம் மேலே அந்த முகப்பை உங்களுக்கு நான் போட்டு இதோட இந்த காணொலியோட இணைச்சி விடுறேன். அப்போ நான் அந்த தொலைஞ்சு போன அந்த தொலைபேசியை பற்றி ஒரு சிறு கவிதை இதோ. ஐயோ தம்பி என்னுடைய ஐபோனை காணவில்லையடா, ஐயோ தம்பி என்னுடைய ஐபோனை காணவில்லையடா, தேடி தேடி நானும் பார்த்தேன், எந்த கண்ணுக்கு அது தென்படவில்லையடா, தேடி தேடி நானும் பார்த்தேன், எந்த கண்ணுக்கு அது தென்படவில்லையடா, நீயும் ஒருக்கா தேடித்தான் கண்டு, நீயும் ஒருக்கா தேடித்தான் கண்டுபிடியடா தம்பி, நீயும் ஒருக்கா தேடித்தான் கண்டுபிடியடா தம்பி. என்னடா தம்பி நீயும் சொல்லுகிற, என்னடா தம்பி நீயும் சொல்லுகிற, எனக்கு அது புரிகிறதடா, என்னடா தம்பி நீயும் சொல்லுகிற, எனக்கு அது புரிகிறதடா, மறதுதான் எனக்கென்று சொல்லாமல் சொல்லுகிறாயோ, இது எப்படி மறதுதான் எனக்கென்று சொல்லாமல் சொல்லுகிறாயோ. உண்மைதான், மறதி இருக்குது, இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் மறதி இருக்குது, இவருக்கு கொஞ்சம் கூட இருக்கு. எல்லாருக்கும் மறதி இருக்கு, இவருக்கு கொஞ்சம் கூட இருக்கு. மறதி இல்லாமலா போன துளைச்சி போட்டு வந்திருப்ப, மறதி இல்லாமலா போன் தொலைந்து போகுமோ? இல்லை, உண்மைதான் தம்பி, நீ சொல்வது உண்மைதான், நீ நினைப்பதெல்லாம் உண்மைதான். புத்தக கடையில்தான் இருக்குதென்று
போன் பண்ணி வைக்கிறாங்க. புத்தக கடையில் தான் இருக்குது என்று போன் பண்ணினவங்க அங்கு ஒருக்கா போய் வருகிறேன். என்னுடைய அந்த ஐபோன் எடுத்துட்டு வருகிறேன். நன்றி கூறி அந்த கடை முதலாளியிடம் பலமுறை நன்றி கூறி வருகிறேன். நான் தான் அடிக்கடி கடை என்று நான் தான் ஓடித் திரிகிறேன். ஆனால் புத்தக கடை என்றால் எனக்கு அது பெரும் ஆசை அல்லவா? அடிக்கடி கடை தெருவென்று அடிக்கடி நீயும் சென்று வருவாயே, அங்குதான் நீ ஒருக்கா பார்த்து வந்தால் உந்த ஏக்கம்தான் தீர்ந்து விடுமப்பா. ஒருக்கா இப்போ நான் போய் எனது ஐபோனை கொண்டு வருகிறேன். ஐபோனை எடுத்து வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.